ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 50 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நெஜி ஜெயிச்சிருப்பான், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஸ்கே ஜெயிச்சிருப்பான், நருட்டோ ஜெயிச்சிருப்பான். இந்த இடத்துல நான் ஒருத்த மட்டும் இங்கே தோற்று போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நிஞ்சாவேவை காப்பாற்றுறதுக்காக நான் இதை கண்டிப்பாக பண்ணுவேன், இப்போ இல்லைன்னா வேற எப்பவுமே கிடையாதுன்ட்டு ஃபுல் ரேஜ் ஆவான். அவனோட 3rd கேட் ஓப்பன் பண்ணுவான் லீ. இந்த இடத்துல த 5th கேட் எ ஸ்ப்ளெண்டிட் நிஞ்சா இஸ் பார்ன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல எல்லாருமே ஷாக் ஆவாங்க. இவன் என்ன பண்ணுறான்னு கூட தெரியாம தான் நான் பார்த்துட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் எல்லாத்தோட ரியாக்ஷனுமே இருக்கும். கிட்டத்தட்ட பார்க்கறக்கே டோட்டலா ரெட் கலர்ல டர்ன் அப் பண்ண மாதிரி தெரியும். அது எல்லாருமே நோட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கக்காஷி இருந்துட்டு 3rd கேட் ஓப்பன் பண்ணியிருக்கான், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி கக்காஷி கேட்பாரு. அதுக்கு காய் இருந்துட்டு இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லுவாரு. 4th கேட் ஆஃப் பெயினை ஓப்பன் பண்ணுவான் லீ. இந்த இடத்துல ஃபுல் ரேஜ் ஆவான். பார்த்தீங்கன்னா அவனோட நரம்பெல்லாம் அப்படியே உடம்புல புடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா காராவை அடிப்பான். பார்க்கறக்கே செம்ம வெறித்தனமா இருக்கும். லீ ஓடுற இடம் பூராமே ஃப்ளோரிங்ஸ் உடைய ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் மேட்ச்னா இதுதான் நான் சொல்லுவேன் இப்போ வரைக்குமே பார்த்ததில்ல. கிட்டத்தட்ட பில்டிங்கவே பார்த்தீங்கன்னா சேதம் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஃபோர்ஸை தாங்க முடியாமல் கண்ணை மூடிட்டு கிடப்பாங்க, எதிராக வந்து நம்ம வேலை விடுங்கிற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காராவை ஒரு கிக் பண்ணி மேலே தாட்டி விட்டுருப்பான் லீ. பார்த்தீங்கன்னா அவன் மட்டும்தான் இருப்பான், லீயை பார்க்க முடியாது. அந்த சாண்ட் பார்த்தீங்கன்னா லீயோட ஸ்பீடை கீப் அப் பண்ண முடியாமல் தான் இருக்கும். இந்த விஷயத்தில் சக்குரா நோட் பண்ணுவா. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட் ஆர்மர் ஒன்றை எப்படி தான் காப்பாற்றுங்க பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ ரேஜோட அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான் காராவை. இந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா அடிச்சு பவுன்ஸ் பண்ண வச்சுட்டே தான் இருப்பான். ஏதோ ஒரு ஃபுட்பாலில் பால் அடிச்சு வீசுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இந்த இடத்துல காராவை அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் கீழே விழுக போவான். இந்த டைமில் லீயை வந்து நல்லா க்ளோஸில் பார்ப்பாரு கக்காஷி. அவனோட மசில்ஸ்லாம் கிளிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவார். இந்த இடத்துல கேட் ஆஃப் க்ளோசிங் 5th கேட் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கத்துவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மர் ரேஜில் இருப்பான். நெஜிலாம் பார்த்து ரொம்பவுமே பயப்படுவான், இது நிஜமா லீ தானா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடத்துல லீயோட ரேஜ்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். காராவே டிசைட் பண்ணிடுவான், இவனுக்கு ஆப்போசிட்டா என்ன நம்மளால ஒரு மூவ்மெண்ட்ஸ் கூட பண்ண முடியல, நம்மளால டிஃபெண்டே பண்ண முடியலையே அப்படிங்கிற விஷயத்தை யோசிப்பான். கிட்டத்தட்ட இத்தனை எபிசோட்ல காரானால ஃபர்ஸ்ட் டைம் என்னால இவனோட அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ண முடியலன்னு சொன்னது இந்த இடம் தான். அவனோட சாண்ட் ஆர்மரே பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஆகாம போகும். பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அந்த அடிங்கிறது அப்படி விழுகும். இந்த இடத்துல காய் சொல்ற விஷயம் என்னன்னா, லீ அளவுக்கு தாய் ஜுட்ஸோ யாராலையும் பண்ண முடியாது, ஈவன் நெஜியா இருந்தாலும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா லீ ஒரு பஞ்ச் பண்ணுவான், வேகமா கீழே போவான் காரா. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவனோட துணியை பிடிச்சிருவான் லீ. பிடிச்சி இழுத்து ஒரு கிக் பண்ணுவான். சாமி, இந்த சீன்லாம் வேற லெவல்ல கூஸ்பம்ஸ் சேர்த்தும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடைசி அடிலாம் வெப்பான் பாருங்க, செம்ம ரேஜா விழுகும். கிட்டத்தட்ட அந்த பில்டிங் முழுக்க புகையாதான் இருக்கும், எவனாலையும் கண்ணை முழிச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட்ங்கிறது ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த பில்டிங்கும் டேமேஜ்ங்கிறது ரொம்பவுமே ஹெவியா இருக்கும். என்னதான் லீ வந்து இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணாலும் அவனோட பாடி பார்த்தீங்கன்னா இந்த பெயினை தாங்க முடியாமல் தான் இருக்கும். அவனுக்கு உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். காரா கீழே விழுகும் போதே பார்த்தீங்கன்னா அவனோட காடே சேண்டா மாற ஆரம்பிக்கும். அதை கக்காஷி நோட் பண்ணிடுவாரு. இது முடிஞ்சது தானே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. காராவோட காட் பார்த்தீங்கன்னா சேண்டா மாதிரி காராவை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு, இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு காய் நினைச்சிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரா விழுந்ததுக்கு அப்புறமா கூட லீ மேல அவ்வளோ வெஞ்சன்ஸா இருப்பான். அவனை கொல்லணுங்கிறக்காகவே அந்த டெட்லி டெக்னிக் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த வந்து இந்த இடத்துல பண்ணுவான். லீயோட லெஃப்ட் பார்ட்டான ஹேண்ட் அண்ட் லெக் ரெண்டுத்தையுமே அந்த சாண்ட் பிடிச்சிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட் கஃபின்கிற ஜுட்ஸு பண்ணுவான். லீ இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆயிடுவான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொல்றக்காக அந்த சாண்ட் கஃபின்கிறத பண்ணுவான். உண்மையாமே சொல்லணும்னா இந்த சாண்ட் கஃபின்ல மாட்டினவன் செத்தான் தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஜுட்ஸுவே பார்த்தீங்கன்னா காய் ஒரே கையால ஜஸ்ட் சிம்பிளி தட்டி விட்டு போன மாதிரி பண்ணியிருப்பாரு. இதை பார்க்குற காராக்கெல்லாம் ரொம்பவுமே பயமா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ள அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸை நினைச்சு பார்த்துட்டு அவன் தோத்துட்டான்ல, அவனை ஏன் காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு காய் சிம்பிளா அவன் என் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துலலாம் லீயோட சின்ன சின்ன மெமரிஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டுவாங்க. இதை தூரத்துல இருந்து பாக்குற டெமாரிலாம் ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கு எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிற மாதிரி நினைப்பா. இந்த இடத்துல அவங்களோட டீச்சருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது காரா டீம் அவங்களுக்குன்னு தனியா ஒரு டீச்சர் இருப்பா இல்லையா, அவரு நினைக்க விஷயம் என்னன்னா, காய் சொல்ற ஒரு வார்த்தை கூட கண்டிப்பா காராவோட மனசுல பதியாது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல காரா மேல ஒரு சின்ன கீரல் கூட இருக்காது, எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு
பாட்டுக்கு நார்மலா நடந்து போவான். இந்த இடத்துல ஐ குவிட் அப்படின்னு சொல்லிடுவான். கக்காஷி தான் மெயின் அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லுவாரு. காய் எப்போ உள்ள இன்டர்ஃபியர் ஆனாரோ அப்பவே காரா தான் இதோட வின்னர் அப்படிங்கிற மாதிரி. கெக்கோ இருந்துட்டு த வின்னர் இஸ் கா அப்படின்னு சொல்ல வருவாரு. இந்த இடத்துல லீ எந்திரிச்சு நிற்பான். கிட்டத்தட்ட அவனோட லெஃப்ட் லெக் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா பிளட் பயங்கரமா இருக்கும். தலைவன் இருந்தா அவன் போஸ்ட்ல நிற்பான். கிட்டத்தட்ட நம்மளே அந்த இடத்துல ஏதோ ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம். கக்காஷிலாம் பார்த்தீங்கன்னா 5th கேட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் எந்திரிச்சு நிற்கிறானா யாருடா இவன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாரு. இந்த இடத்துல லீ நிக்கிறத பார்க்கும் போது நமக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சில நேரம் இந்த அனிமே பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இது வெறும் பொம்மை படம் அப்படின்னு. ஆனால் இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நருட்டோ சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்ன நடந்தாலும் நம்ம கிவ் அப் பண்ணதா இருக்கக்கூடாதுங்கிறது தான். காரா நடந்து போயிட்டு இருந்தவன் திரும்பி பார்ப்பான். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா காய் வந்து லீயை பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவாரு. நான் இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்திட்டேனே அப்படிங்கிற மாதிரி. காய் லீ கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ உன்னோட கான்சியஸ்னஸ் இழந்ததுக்கு அப்புறம் கூட உன் நிஞ்சாவேல இவ்வளோ தீவிரமா இருக்கியடா, நீ ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிப்பாரு. அவ்வளோ ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சக்குரா வந்து லீக்கு சப்போர்ட்டிவா போய் நிக்கலாங்கிற மாதிரி போவா. இந்த இடத்துல கக்காஷி அவளை ஸ்டாப் பண்ணிடுவாரு. இருந்தாலுமே இந்த இடத்துல மெயினா பார்த்தீங்கன்னா காராலாம் ஜெயிச்சிட்டன்கிற மாதிரி தான் போவான். கெக்கோவும் அனௌன்ஸ் பண்ணிடுவார் த வின்னர் இஸ் காரான்னு. இந்த இடத்துலலாம் பார்க்குறப்ப காய் வந்து லீ கூட அவ்வளோ டச்சபிளா இருக்காத பார்க்குற காராவுக்கு இந்த மேட்ச்ல அவன் தான் தோத்த மாதிரி ஃபீல் ஆகும். மேலே நின்று இருக்க நருட்டோக்கும் மனசு தாங்காம லீயை பார்க்கறக்கு ஓடி வருவான். இந்த இடத்துல பார்க்கும்போது காராவை பார்த்துட்டு இவன் மாதிரியான ஒரு ஆள் கிட்ட லீ எப்படி தோத்தான் அப்படின்ட்டு தான் ஓடுவான். பார்த்தீங்கன்னா லீயை போய் பார்ப்பான். எக்ஸாக்டா சொல்லணும்னா நருட்டோ பார்த்தீங்கன்னா யாருமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. யாருமே அவனுக்குன்னு வந்து பர்சனலைஸ்டா நிற்கவே மாட்டாங்க. இதுவே நருட்டோவுக்கு ரொம்பவுமே பிடிச்ச பர்சன்ஸுக்கு ஏதாவது ஒண்ணுனா அந்த இடத்துல கண்டிப்பா நருட்டோ இருப்பான். இந்த இடத்துல மெடிக்கல் டீமை கூப்பிட்டு மெடிக்கல் டீமும் வந்துருவாங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயந்துருப்பாரு. அவரு காயை கூப்பிட்டு நீங்க தானே இந்த பையனோட ஜூனியர் இன்சார்ஜ், உங்ககிட்ட தனியா பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாப்ல. அந்த பையன் மூச்சு விடுறக்கே சிரமப்படுறான். அவனோட போன்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு. அவனோட மசில்ஸ்ல ஏகப்பட்ட டியர்ஸ் இருக்கு. அதுன்னு மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம், அவனோட லெஃப்ட் ஹேண்டும் லெஃப்ட் லெக்கும் ரொம்பவுமே மோசமா டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இனிமேல் இந்த பையனால ஒரு ஷினோபியால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. இதை கேட்கிற காய் அண்ட் நருட்டோ ரொம்பவுமே ஷாக் ஆவாங்க. இதை கேட்ட நருட்டோலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். இது உண்மை கிடையாது, இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லீயை பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா லீ கூட நருட்டோவுக்கு நடந்த நிறைய விஷயங்களை ரீகால் பண்ணி பார்ப்பான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காய் வந்துட்டு நீ இப்படி தோப்பைன்னு எதிர்பார்க்கல, உன்னோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன் அப்படின்ட்டு லீ கூட இவருக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்ப்பாரு. இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு இது உண்மை கிடையாது அப்படின்னா லீ இதுக்கப்புறமா அவன் என்ன பண்ண போறான், அப்ப ஒரு ஜீனியஸை எஃபர்ட் எடுத்து ஒரு ஃபெயிலியர் வின் பண்ணலாங்கிறது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கத்திட்டு இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கக்காஷி வந்து அவன் வாயை பொத்திடுவாரு. நீங்களே சொல்லுங்க சென்சே, அவன் என்ன பண்ணணும்னு நினைச்சான், சாஸ்கே கிட்டையும் நெஜி கிட்டையும் நான் யாருங்க அதை ப்ரூவ் பண்ணணும் தானே நினைச்சான் அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் பண்ணதுலேயே பெரிய தப்பு அதுதான் அப்படின்னு கக்காஷி ரிப்ளை பண்ணுவாரு. அதுக்காக தானே இந்த ஃபர்பிடன் ஜுட்சுவே ட்ரை பண்ணி செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணான், அந்த ரிசல்ட்டை தான் உன் கண்ணு முன்னாடி பாக்குற நருட்டோ அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறமா கக்காஷி இருந்துட்டு நருட்டோ நீ ஒரே விஷயத்த தப்பா சொல்ற, சாஸ்கே அப்புறம் நெஜி மட்டும் கிடையாது, அவனோட ஹோப்ல நீயும் ஒருத்தனாதான் இருந்த, உன் கூடயும் தான் அவன் பேட்டில் பண்ணணும்னு நினைச்சான், உன்னையும் அந்த அளவுக்கு டஃபஸ்டான ஒரு ஆப்போனண்டா தான் அவன் பார்த்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அவனோட சாக்ரிஃபைஸுக்கு ஒர்த்தியா இரு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல சாக்குராலாம் அவன் எப்படியாவது சீக்கிரம் சரியாயிடணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவா. இந்த இடத்துல கூட நெஜி திருந்திருக்க மாட்டான். லீ உனக்கு கடைசி வரைக்குமே புரியல, பீப்புள் என்னைக்குமே மாற மாட்டாங்க அப்படிங்க அவனோட பிலீவ்ல ஸ்ட்ராங்காவே இருப்பான். இதுக்கப்புறமா கக்காஷி காய் சமாதானப்படுத்தி அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம இங்க நிக்க வேண்டாம், வா மேல போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. இதுக்கப்புறமா கெக்கோ வந்துட்டு கடைசி 2 பேரும் ஃபைனல் மேட்ச்க்கு முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. பாத்தீங்கன்னா டாசோ அப்புறம் சோஜி 2 பேரும் வருவாங்க. டாசோ வந்துட்டு ஒரு வழியா எனக்கான பேட்டில் வந்துருச்சு அப்படின்னு திங்க் பண்ணுவான். ஆனா சோஜி மட்டும் பீஃபை மனசுல வச்சுக்க, நம்ம எப்படியாவது போய் பாபிக்யூ சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பான். இந்த இடத்துல டாசோவுக்கு இருக்க திங்கிங்ல ஒரோச்சிமாரு மேலதான், என்ன நல்லா யூஸ் பண்ணிட்ட, நீ எதிர்பார்த்த விஷயங்கள் என்கிட்ட இல்லையில இருந்தா நீ ஏன் சாஸ்கேவை கொல்லாம அவனுக்கு கஸ்மா கொடுக்குற, அப்புறம் அவனோட எபிலிட்டிஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களை ஒரு டெஸ்ட் அனிமல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்ட. ஒரோச்சிமாரு பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சாஸ்கேவோட லைஃப் தேவையில்லை, சாஸ்கேவே தான் அவனுக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் அதே மாதிரி இவனை ஃபூல் ஆக்குன விஷயத்தையும் ரியலைஸ் பண்ணியிருப்பான். இந்த இடத்துல கெக்கோ கடைசி மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவாரு. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. காரா வெர்சஸ் லீ ஃபைட்டுக்காக தான் நான் ரொம்ப நேரம் கியூரியஸா காத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியா அவங்க 2 பேர்த்தோட ஃபைட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 3 எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. உண்மையாமே இந்த எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா ஒர்த்தான எபிசோட்ஸ் தான் சொல்லுவேன். என்ன ரீசன்னாலனா நானே இந்த
இந்த காரா வெர்சஸ் லீ ஃபைட்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த நருட்டோ சீரிஸை ஃபுல்லாக முடித்தேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்குறக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலயமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ破れたラブレタ持って吸ったこらさ